எக்ஸாம் முடிச்சா எங்க காட்டு. அம்மா அது வந்து என்ன என்னடா என்ன திக்குற? ரிசல்ட் தானடா கேட்குறேன். காமி, நான் பார்க்கணும். ஜாலியாக டீ பார்த்துட்டு இருக்கிற காமி, எடுத்துட்டு வா. என்னடா திக்குற? உன்னோட மார்க்கை மாட்டா நான் பார்க்கணும். உன் மார்க் சரி எடுத்துட்டு வா பார்க்கணும். திக்குறியா? மார்க் சரியா திக்குறியா? மார்க் சரியா இருக்குங்களா? சரி மார்க் பார்ப்போம். என்னடா 100 மார்க் 20 மார்க் எடுத்து வச்சிருக்க? எல்லாத்தையும் ஃபெயிலா இருக்குது. பாடத்துலயுமே ஃபெயில். ஒரு பாடத்துல கூட நீ மார்க் எடுக்கல. இங்க பாரு 100க்கு 20 மார்க் எடுத்துருக்க. என்னத்தை படிச்ச? என்ன செஞ்சேன்னு தெரியலையே. போக்கு சரியில்லையே. படிச்சே உன் கவனம் செலுத்தலையே. ஏன் மார்க் எடுக்கல? என்ன பண்ண? ஸ்கூல் தான் டெய்லி போயிட்டு இருந்த. எல்லாத்துலயுமே 100க்கு 20 மார்க் எடுத்திருக்க. எல்லா பாடத்துலையும் நீ ஃபெயிலு. மேக்ஸ்ல ஃபெயிலு, சயின்ஸ்ல ஃபெயிலு, எல்லாத்துலயும் ஃபெயிலு. என்ன காரணம் சொல்லு? என்ன செஞ்ச? ஏன் படிக்கல? படிப்பு மேல உனக்கு கவனமே இல்லை, அக்கறையே இல்லையா? படிப்பு எவ்வளவு முக்கியம்னு உனக்கு தெரியாதா? என்ன படிக்கிட்டு இருந்த? அது வந்து எல்லாத்துலயுமே 100க்கு 20 மார்க் எடுத்திருக்க. எல்லா பாடத்துலையும் நீ ஃபெயிலு. மேக்ஸ்ல ஃபெயிலு, சயின்ஸ்ல ஃபெயிலு, எல்லாத்துலயும் ஃபெயிலு. என்ன காரணம் சொல்லு? என்ன செஞ்ச? ஏன் படிக்கல? படிப்பு மேல உனக்கு கவனமே இல்லை, அக்கறையே இல்லையா? படிப்பு எவ்வளவு முக்கியம்னு உனக்கு தெரியாதா? என்ன படிக்கிட்டு இருந்த? அது வந்து என்னடா எல்லா பாடத்துலையும் ஃபெயிலா இருக்க. ஒரு பாடத்தோட நல்லா படிக்கிற, நல்ல மார்க் எடுக்கிற. ஏன் மார்க் எடுக்கிற? என்ன காரணம்? இந்த நாய் வந்ததுலேருந்து நாயத்தை மேய்க்கிற. படிப்புல கவனம் செலுத்துறதே கிடையாது. இல்லைன்னா சுட்டிட்டிக்கே பார்த்துட்டே இருக்கிற. படிப்பு எவ்வளவு முக்கியம்னு உனக்கு தெரியாதா? அடுத்துதான் எல்லாம் சாப்பிடும். வாழ்க்கையில படிப்பு தான் முக்கியம். அதை விட உனக்கு இப்ப எந்த வேலையும் கிடையாது. என்னடா எல்லா பாடத்திலும் ஃபெயிலா இருக்க. ஒரு பாடத்தோட நல்லா படிக்கிற, நல்ல மார்க் எடுக்கிற. ஏன் மார்க் எடுக்கிற? என்ன காரணம்? நாய் வந்ததுலேருந்து நாயத்தை மேய்க்கிற. படிப்புல கவனம் செலுத்துறதே கிடையாது. இல்லைன்னா சுட்டிட்டிக்கே பார்த்துட்டே இருக்கிற. படிப்பு எவ்வளவு முக்கியம்னு உனக்கு தெரியாதா? அடுத்துதான் எல்லாம் சாப்பிடும். வாழ்க்கையில படிப்பு தான் முக்கியம். அதை விட உனக்கு இப்ப எந்த வேலையும் கிடையாது. நீ படிக்கணும். முதல்ல உனக்கு அதுதான் முக்கியம். அம்மா அப்பா படிக்க வைக்கிறாங்க, நீ அதுல கவனம் செலுத்தாம எதுல நீ கவனம் செலுத்துற? எனக்கு ஏன் அப்பா அம்மா விட கஷ்டப்பட்டு படிக்க வைக்கணும்? நானும் வேலைக்கு வைக்கிறேன், அப்பாவும் வேலை செய்யறாங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வைக்கிறோம். கொஞ்ச நாள் எங்க மேல நீ அங்கே உன்னுடைய வாழ்க்கைக்காக தான் நாங்கள் படிக்க வைக்கணும். நீ படிச்சாதான் வாழ்க்கையை முன்னுக்கு வரும். லைஃப்காக தான் நீ படிக்கிற. இப்ப எல்லா பாடத்துலையுமே 20, 10ன்னு எடுத்து வச்சிருக்க. என்ன காரணம் சொல்லவும் மாட்டேங்கிற. ஆனா நீ ஏன் படிக்கலன்றது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். வந்ததுல இருந்து இந்த நாயை வேற நினைக்கிற. இல்லாட்டி சுட்டிட்டிக்கே பார்க்கல. படிப்புல என்ன கவனம் செலுத்துற? நான் கேட்கறதுக்கு பதிலே பேச மாட்டேங்கிற. என்ன காரணம் சொல்றா? இந்த நாயை கொண்டு போய் ஒரு வழியா நம்ம குப்பை இருக்கிற மாதிரி கரெக்ட் ஆச்சு தண்ணி போறேன். இந்த நாய் இருக்கிறனால நீ படிக்க மாட்டேங்கிற. நான் நாயை கொண்டு விட்டுருப்பா. அப்பதான் நீ சரியா வருவ. இல்லை இனிமேல் நீ சரியா வர மாட்ட. இல்லைன்னு வச்சுக்க.
பண்றேன். அந்த நாயை அடிச்சு துவக்குறேன். துவாரு. போய் நான் அந்த நாயை அம்மா 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 ஒரு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு நல்ல விஷயம் சொல்லணும். இந்த டீட்டெயில்ஸ்லாம் போகிறதுக்கு ஒரு விஷயம் சொல்லணும். மை டியர் சப்ஸ்கிரைபர்ஸ், என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நீனி கர்மா ஷார்ட் ஃபிலிம் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக. அண்ட் அது மாதிரி இப்போ வந்து என் கண்ணுக்குட்டி இந்த கேண்டிட் ஷார்ட் ஃபிலிம், அதாவது ஷார்ட் சீன்னு ஒரு தியரியை கொண்டு வந்து இப்போ நான் ரிலீஸ் பண்ணியிருக்கேன் ஃபர்தராக. ஓகேங்களா? எஸ் மை டியர் சப்ஸ்கிரைபர்ஸ். அண்ட் என் கண்ணுக்குட்டி ஷார்ட் சீனை வந்து கடைசி வரை எல்லாம் பார்த்துப்பீங்க. அந்த கடைசி வரை பார்த்ததுல வந்து சிவாவுடைய அம்மா அந்த நாய்க்குட்டியை விரட்டி அவங்க ரொம்ப பிடிவாதமாக இருக்காங்க. என்ன சிவா போட்டு திட்டு விட்டாங்க, மார்க் கம்மியாச்சு, அதாச்சு இதாச்சுன்னு. இப்போ சிவா என்ன பண்ண போறான்? என்ன பண்ண போறான் சிவா? சிவா என்ன பண்ண போறான்? என்ன பண்ண போறான்னு தெரியலையே சிவா. என்ன சொல்லுமா? உங்க அம்மா நாய்க்குட்டியை விரட்டாம இருப்பாங்களா? இந்த நாய்க்குட்டி என்ன காப்பாற்றுவானா? எப்படி காப்பாற்ற போறான்? இந்த நாய்க்குட்டியை அவங்ககிட்ட இருந்து காப்பாற்றுவானா? என்ன பண்ண போறான்? இந்த நாய்க்குட்டியை அடிச்சு விரட்டாம இருப்பாங்களா அவங்க? எப்படி அந்த நாய்க்குட்டி அவங்ககிட்ட இருந்து காப்பாற்ற போறான்? என்ன நடக்க போகுது? நாய்க்குட்டிங்க மேலே அவன் அவ்வளோ உயிராக இருப்பான், பாசமாக இருப்பான், லவ்வாக இருப்பான். நாய்க்குட்டினா அவன் ரொம்ப உயிராக இருப்பான். அவனுக்கு நாய்க்குட்டியை ரொம்ப பிடிக்கும். அந்த நாய்க்குட்டி மேலே அவன் உயிரே வச்சுருக்கான். அந்தளவுக்கு அந்த நாய்க்குட்டி அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். பட் அவனுக்கு அந்த அம்மா, அந்த சிவாவோட அம்மாவுக்கு அந்த நாய்க்குட்டியை கண்டாலே பிடிக்காது. என்ன நடக்க போகுது? என்ன நடக்க போகுது? அடுத்த வீடியோவில் நான் கதையாக சொல்கிறேன் மக்களே.